ஹாய் ஜிலிஸ், ஐம் ஜோயா. இன்னைக்கு நீங்கள் ரொம்ப ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருந்த இரவாகனி நிலவாகனான் எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். 6ன்னு தான் நினைக்கிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி விஷ் யூ ஹாப்பி 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 பொங்கல்டா ஜிலிஸ். உங்களுக்கு இந்த பொங்கல் வந்து ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப அருமையாகவும் ரொம்ப ரெண்டு சொல்கிறது தமிழ்ன்னு தெரியல எனக்கு, இருந்தாலும் என்னோட சார்பாக உங்களுக்கு நான் விஷயம் சொல்லிக்கிறேன். தென் அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். நம்ம வந்து ஜில்லினி ஏழு காதலுக்கு ஒரு வாட்ஸ்அப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோண்டா. நீங்கள் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்ததுன்னா ஓகே அப்படின்னு தோணுச்சுன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலி 8 ஃபாலோவர்ஸ் நான் வச்சுருக்கேன். அதில் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் ப்ளீஸ் ஃபாலோ அஸ். தென் வாங்க ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். போன பாட்டில் எதில் விட்டோம்னா, ஜிம்மின் அவர் மனசில் பட்டதெல்லாம் உங்ககிட்ட கேட்கணும்னு தோன்ற விஷயம், சின்ன சின்ன விஷயத்த கூட ஒன்று விடாமல் உங்ககிட்ட இன்டிமேட்டில் இருக்கும்போதே கேட்டு தெரிஞ்சிருப்பார். நீங்களும் அவர் ப்ரெஷரையும் தாங்க முடியாமல் கேள்விகளுக்கும் பதில் சொல்ல முடியாமல் திக்கி திணறி போய் தான் இருந்திருப்பீங்க. நீங்கள் 2 பேரும் ஃபைனலாக உடல் அளவுலேயும் சரி மனசளவுலேயும் சரி ஒன்றோடு ஒன்றா எழுப்பீங்க. நீங்களும் ஜிமினும் ஒன்றா இருந்த நொடிகள்லாம் நீங்கள் சொர்க்கத்துக்கும் பூமிக்கும் மாறி மாறி போயிட்டு வந்திருப்பீங்க. உங்களையும் சரி அவரையும் சரி சாட்டிஸ்ஃபைட் பண்ணிட்டு தான் அவர் நிறுத்தியிருப்பார். நீங்கள் லைட்டாக கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. நீங்கள் தூக்கத்துலலாம் இல்லை, ஆனால் சும்மா நீங்கள் கண்ணை மூடி தூங்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்துருப்பீங்க. எவ்வளோதான் ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு தூக்கமே வரல. ஸோ நீங்கள் அப்படியே அந்த ரூமை சுற்றி பார்க்குறீங்க. உங்கள் கண் அந்த ரூமை சுற்றி வலம் வருது. உங்கள் சாரீ பெட்டோட கார்னரில் கீழே சுற்றிக்கிட்டு கிடக்கு. உங்கள் ப்ளவுஸை பெட்டுக்கு பக்கத்தில் இருக்க டேபிள் மேலே கிடக்கு. அப்படியே நீங்கள் பிளாங்கெட்குள்ளே பார்த்தா உங்கள் இன்ஸ்கர்ட் மட்டும் கொஞ்சம் தூக்கின மாதிரி இருக்குது. அவர் வேஷ்டியோடு படுத்திருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பக்கத்தில் படுத்திருக்க உங்கள் ஹஸ்பண்டோட ஃபேஸை பார்க்குறீங்க. மனுஷன் டிச்சு போட்ட மாதிரி செம்மையாக தூங்கிட்டுருக்காரு. அங்கே நடந்ததுக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி அவ்வளோ நிம்மதியாக, அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக, அவ்வளோ கம்ஃபர்டபுளாக தூங்கிட்டுருக்காரு. உங்களுக்கு அவரை பார்த்தாலே தூங்கணும் போல் இருக்குது. ஆனால் வரலையே. நியூ பிளேஸ்ன்றதுனாலையும் கொஞ்சம் இந்த மாதிரி அந்த மாதிரி நடந்ததுனாலையும் உங்களுக்கு தூக்கம் வரல. ஸோ நீங்கள் அவரையே ஒத்து பார்த்துட்ருக்கீங்க. எவ்வளோ நேரம் பார்க்க முடியுமோ எவ்வளோ ரசிக்க முடியுமோ ரசிச்சுட்டு இருக்கீங்கன்னே சொல்லலாம். மெதுவாக அவரை கொஞ்சம் கொஞ்சமாக நோட் பண்ணுறீங்க. அவர் மேலே அங்கங்கே நீங்கள் வச்சுருந்த மல்லிகைப்பூ ஒட்டிக்கிட்டு இருக்குது. அதை நீங்கள் ஒன்று ஒன்றா எடுத்து கீழே போட்டுக்கிட்டே மனசுக்குள்ளே 1000 விஷயம் நினச்சிக்கிறீங்க. ஆஃபீஸரை கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், லைஃப் எப்படி இருக்க போகுது, எந்த ஒரு க்ளூவுமே இல்லாமல் தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இன்ஃபேக்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்காமலே உங்கள் வேலையை பற்றி தெரிஞ்சதும் நீங்கள் வேணவே வேணான்லாம் நினச்சிட்டு இருந்தேன். ஒரு வேலை நீங்கள் வேணான்னு நான் டிசைட் பண்ணியிருந்தா ரிக்ரெட் பண்ணியிருப்பேனோ என்னவோ. உங்கள் கூட இருக்கும்போது தான் உங்களை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருது. ஆனால் முழுசாலாம் நான் இன்னும் தெரிஞ்சுக்கலப்பா. உங்களை புரிஞ்சிக்கவே முடியலை. ஆனால் நல்லவருன்னு மட்டும் தோணுது. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் உங்களுக்கு எனக்கு கொடுக்கவும் செஞ்சேன். நான் கொஞ்சம் கூட நினைக்கல. நான் ஒருத்தவங்க கிட்ட பேசுகிறதுக்கே அவ்வளோ யோசிப்பேன். ஆனால் உங்ககிட்ட எனக்கு பார்க்குறப்ப நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. உங்களுக்கு தான் அப்படின்னு என் மனசு சொன்னிச்சு. யார்கிட்டையும் இவ்வளோ டக்குன்னு நான் ஜெல்லாவேன், இப்படி எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு போவேன்னு நான் நினைக்கவே இல்லை. ஒரு விஷயத்த 1000 டைம் யோசிக்கிறேன்னா அவங்க விஷயத்தில் ஒரு டைம் கூட யோசிக்கிறேன். இந்த நம்பிக்கை எங்கேருந்து வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த நம்பிக்கையை உழைக்க மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரியே நீங்கள் நிறைய விஷயம் மனசில் நினச்சிக்கிட்டே இருக்கீங்க. அப்படியே கொஞ்சம் டைம் பாஸ் ஆகிட்டே இருக்குது. உங்களுக்கு
ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது, ரெஸ்ட் ரூம் போகணும் போல் இருக்குது, கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்தால் தூக்கம் வருமோ என்னவோ அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் ரெஸ்ட் ரூம் போகிறீங்க. தென் கொஞ்சம் நேரம் கழித்து வெளியே வரீங்க. நீங்கள் வெளியே வர செகண்ட்க்கும் ஜிம்மினோட ஃபோன் ரிங் ஆகிறதுக்கும் கரெக்டாக இருக்குது. நீங்கள் உங்கள் மொபைல் தான் ரிங் ஆகுது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் டேபிள் கிட்ட வந்து பார்க்குறீங்க. அதில் ஸ்டேஷன் அப்படின்னு போட்டு ஒரு நம்பர்லேருந்து கால் வருது. நீங்கள் அதை பார்த்துட்டு ஸ்டேஷனா, இந்த நேரத்தில் ஸ்டேஷன்லேருந்து காலா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே நிற்கிறீங்க. ஆக்சுவலி அது ஜிம்மினோட ஃபோன், ஸ்டேஷன்லேருந்து கால் வந்துட்டு இருக்குது. நீங்கள் எடுக்கவும் இல்லை, அதை கட் பண்ணவும் இல்லை, பார்த்துட்டே இருக்கீங்க. ஏனே தெரியல, உங்களுக்கு எடுக்கிறதுக்கும் மனசு வரல. ஆக்சுவலி அது ரிங்கு கூட ஆகலை, சவுண்டாக ரிங்டோன் கூட வரல, சைலண்டில் வைப்ரேட் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறப்பயே கொஞ்ச நேரத்தில் காலும் கட் ஆகிடுச்சு. ஒரு 5 to 6 செகண்டில் அக்கேன் திரும்ப கால் வருது. நீங்கள் அப்போ தான் படுக்கலான்னு போயிடுப்பீங்க. டக்குன்னு கால் வந்ததும் பதறி அடிச்சுட்டு இந்த ஃபோனை பார்க்குறீங்க. எங்கே அவர் ஏஞ்சிருவாரோன்னு சொல்லிட்டு டக்குன்னு அட்டனும் பண்ணிட்டீங்க கையில் எடுத்த வேகத்துக்கு. ஹலோ ஹலோ சார். சார் இல்லை, நான் உங்கள் ஒய்ஃப் தான் பேசுகிறேன். என்ன விஷயம்? ஓ சாரி மேம், அது வந்து சார் இருக்காங்களா? இருக்காரு. என்ன விஷயம் சொல்கிறீங்களா? நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன். அது வந்து மேம் கொஞ்சம் கான்ஃபிடென்ஷியல், சார்கிட்ட தான் சொல்லணும். சார்கிட்ட ஃபோன் கொடுக்க முடியுமா? ஆமாம் சார், சாரி சார், அவர் வந்து இப்போதான் தூங்கிட்டு இருக்காரு, என்னால் எழுப்ப முடியாது. ரொம்ப நல்லா தூங்கிட்டு இருக்காரு. எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்கிறீங்களா? நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன். இல்லை மேம், தப்பாக நினச்சிக்காதீங்க, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட எங்களால் சொல்ல முடியாது மேம். நீங்கள் சார்கிட்ட ஃபோன் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லாட்டின்னா அவரை ஸ்டேஷன் வர சொல்கிறீங்களா? கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் மேட்டர் மேம். சார், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி தான் எங்களுக்கு மேரேஜ் ஆச்சு. ஈவினிங் கூட அவர் வெளியே போயிட்டு நைட்டு தான் வந்தார். ரொம்ப டயர்டில் இருக்கார், ரொம்ப நல்லா தூங்கிட்டும் இருக்கார். என்னால் எழுப்ப முடியாது ப்ளீஸ். சாரி, அண்டர்ஸ்டாண்ட் மீ ப்ளீஸ். ஓகே மேம், நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, இதுக்கு மேலே என்னால் உங்களை ஃபோர்ஸ் பண்ணவும் முடியாது. சார் எஞ்சதுக்கப்புறம் நான் ஃபோன் பண்ண மட்டும் சொல்லிடுறீங்களா? கண்டிப்பாக சொல்லிடுறேன் சார், நான் மார்னிங் சொல்லிடுறேன். ஓகே மேம், நான் வச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கால் கட் பண்ணிட்டாரு. நீங்களும் ஃபோனையே பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க. இவர்கிட்ட சொல்லியிருக்கலாமோ, என்ன எமர்ஜென்சியாக போயிடலையே, மனுஷன் நல்லா தூங்குறாரு வேற, எழுப்ப வேற மனசு வர மாட்டேங்குது, என்ன நடந்துற போகுது அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனையே கையில் வச்சுட்டு தடவிட்டு இருக்கீங்க. அப்புறம் டக்குன்னு ஒரு விஷயம் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அதனால் அந்த ஃபோனை ஓப்பன் பண்ணி சும்மா செக் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அந்த ஃபோனில் ஒரு பேட்டர்ன் கிடையாது, பின்னு கிடையாது, ஒரு பாஸ்வேர்ட் கிடையாது, ஒன்று கிடையாது. ஃபோனை ஸ்வைப் பண்ண உடனே அன்லாக் ஆயிடுச்சு. அதுவே உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்னது, பாஸ்வேர்டு போடலையா? போலீஸ் ஆஃபீஸர்ன்றாங்க, நிறையா கான்ஃபிடென்ஷியல் விஷயம்லாம் வச்சுருப்பாங்க, இப்படி பாஸ்வேர்டு போடாமல் அசால்ட்டாக வச்சுருக்காரு அப்படின்ட்டு நீங்கள் ஃபோனை வந்து ஸ்வைப் பண்ணுறீங்க. உள்ளே எடுத்ததும் வாட்ஸ்அப்பில் தான் போகிறீங்க. அங்கே பார்த்தா வெறும் 4 கான்டாக்ட் தான். அம்மா, அப்பா, தங்கச்சி, தம்பி. அதுக்கு கீழெல்லாம் ஒரு குரூப் இருக்குது, போலீஸ்க்காக வச்சுருக்கிற தனியாக ஒரு குரூப்பு. ஹோல் சிட்டிக்குமே இவர் தான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ். ஸோ அந்த ஒரு குரூப்பில் தான் எல்லா சின்ன சின்ன ஸ்டேஷனில் நடக்கிற விஷயத்தையும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது பார்க்குறதுக்காக ஒரு குரூப் இருக்குது. அப்புறம் சில ஸ்டேஷன் கான்ஸ்டபிள், இன்ஸ்பெக்டர்னு சொல்லிட்டு காண்டாக்ட் இருக்குது. அது கூட காண்டாக்டில் தான் இருக்கே தவிர மெசேஜில் கிடையாது. எதுவாக இருந்தாலும் கால் அந்த மாதிரி தான் போயிட்டு இருப்பார் போல். ஸோ மெசேஜுன்னு பர்சனலாக யாருக்கும் அனுப்புகிற மாதிரி இந்த வாட்ஸ்அப்பில் இல்லை. நீங்கள் வாட்ஸ்அப் சேட்குள்ளேயும் போகலை, அது அவரோட பர்சனல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்குள்ளே போகலை. தென் அப்படியே கேலரிக்குள்ளே போகிறீங்க. அதில் பார்த்தா ஒரு எண்ணி பார்த்தா ஒரு 150லேருந்து 160 ஃபோட்டோ தான் இருக்கும். என்னோடய ஃபோட்டோ மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், உங்கள் மேரேஜ் ஃபோட்டோ. அது கூட ஜோஸ்பின் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வச்சது சேவ் ஆகிட்டு இருக்கும்.
நீங்கள் அதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறீங்க. அதில் ஜோஸ்ஃபின் ஜஸ்டினோட ஃபோட்டோஸ் தான் அதிகமாக இருக்குது. தென் ஃபேமிலி ஃபோட்டோ 2-3 இருக்குது. மற்றபடி வேறு எந்த ஃபோட்டோவுமே இல்லை. அவரே எடுத்துக்கிற ஃபோட்டோ, அவரோட சிங்கிள் ஃபோட்டோ எதுவுமே கிடையாது. பட் போலீஸ் கெட்டப்பில் இருக்கிற ஒரு 2-3 ஃபோட்டோ மட்டும் இருக்குது. தென் குரூப்பாக எடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஃபோட்டோ இருக்குது. அவர் அவார்டு வாங்கின ஆர்டிகல்ஸில் வரும்ல, அந்த கிளிப்ஸோட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு ஸ்வைப் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோடு பார்க்குறீங்க. ஆஃபீஸர் கொஞ்சம் இல்லை, ரொம்பவே இன்ட்ரோவர்ட் போல, உண்மையாக வச்சிடல, அவளை விட மோசமாக இருக்காருங்க இவர் அப்படின்ட்டு ஃபோனை லாக் பண்ணிவிட்டு டேபிள் மேலே வச்சுட்டு படுக்கிறீங்க. நீங்கள் படுத்த அந்த ஆக்ஷனில் லைட்டாக அவரோட தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுது. நீங்கள் அவரையே பார்த்துட்டு இருக்கீங்க. அவர் லேசாக கண்ணை திறந்து உங்களை பார்க்குறாரு. என்னடி தூங்கலையா நீ? ஏன் இன்னும் தூங்காமல் இருக்க? மணி என்ன ஆகுது அப்படின்னு கிளாக் பார்க்குறாரு. மணி ஒரு 2:45 இருக்கும். 2:45 ஆகுது. இன்னும் தூங்காமல் என்ன பண்ணிட்டு இருக்க? வரல. தூக்கம் வரலையா? தூக்கம் வராமல் எப்படி இருக்கும்? பெயினாக இருக்கா? அதெல்லாம் இல்லைங்க, அந்தளவுக்கு இல்லை. கண்ணு மூடிட்டு தூங்குடி, தூக்கம்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இழுத்து அணைச்சிக்கிறாரு. உங்கள் ஃபேஸ் அவரோட நெக்கில் இருக்குது. அவரோட சின் உங்கள் ஹெட்டில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு உங்கள் தலையை ரப் பண்ணிக்கிட்டே இருக்காரு, நீங்கள் தூங்கணுன்றதுக்காக. நீங்களும் அவரோட வார்ம் ஹக்கு, ஸ்வீட் ஹக்கு, அடோரபிள் ஹக்கில் முழுகி தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க. அப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஒரு ஃபைன் மார்னிங். நீங்கள் எழுந்து பக்கத்தில் பார்க்குறீங்க. ரூமே அவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது. வெளியில் குருவி கத்துற சத்தம், அதில் தான் நீங்கள் முழிக்கிறீங்க. தென் எழுஞ்சி ஹேர் பன் பண்ணிக்கிட்டே சுற்றி பார்க்குறீங்க. கசங்கி போன பெட்ஷீட்டு, அங்கங்கே அவங்க துணி, இந்த மாதிரி ரூமே அலங்கோலமாக இருக்குது. நீங்கள் அதை பார்த்துட்டு லைட்டாக சிரிச்சுக்கிட்டே ரெஸ்ட் ரூம் போகிறீங்க. ஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு சாரீ எடுத்து வேர் பண்ணிவிட்டு தாலி எடுத்து வெளியில் போட்டுட்டு நெத்தியில் போட்டு வச்சுக்கிட்டு ஈரமாக இருக்கிற ஹேரை ட்ரை பண்ணிக்கிட்டே கீழே இறங்கி வரீங்க. கீழே ஜிம்மன் ஆஸ் யூஷுவல் சோஃபாவில் உட்காந்துட்டு காஃபி குடிச்சிக்கிட்டே நியூஸ் பேப்பர் படிச்சுட்ருக்காரு. அவரை பார்த்த உடனே உங்களுக்கு எங்கேருந்து தான் வந்துச்சோ வைக்கும், கீழே குனிஞ்சிட்டு நீங்கள் பாட்டுக்கு நடந்து போகிறீங்க. அதை அவரை நோட் பண்ணிவிட்டு, எங்கே நீ பாட்டுக்கு போகிற? இதுதான் எழுஞ்சி வர டைமா? மணி என்ன ஆகுது தெரியுமா? அது வந்துங்க, அது கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு, அதான் தெரியும் தூங்கிட்டேன். நைட்டும் நான் சரியாக தூங்கலை, லேட்டாக தான். சரி ஏன் லேட்டுன்னு தானே கேட்டேன், அதுக்கு எதுக்கு இவ்வளோ பதட்டம்? ஓ, அம்மா காஃபி போட்டு வச்சுருப்பாங்க, எடுத்து குடி. ஓகேங்க. அப்புறம் என்ன? குட் மார்னிங். மார்னிங் போடி. நீங்களும் சிரிச்சுக்கிட்டே கிச்சன் போயிடுறீங்க. அங்கே உங்கள் அத்தை தடப்புட்டெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சிட்ருக்காங்க. நீங்கள் காஃபி குடிக்க தான் போயிருப்பீங்க. அவங்க வேலை செஞ்சிட்ருக்கதை பார்த்ததும் டக்குன்னு போயிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அவங்க வேணான்னு எவ்வளவோ சொல்கிறாங்க. பட் நீங்கள் அதெல்லாம் கேட்காம சிரிச்சுக்கிட்டே ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கீங்க. லைக் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி கொடுக்கறது, வெசல்ஸ் வாஷ் பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கீங்க. ரொம்ப சிரித்து பேசி கலகலன்னு அவங்களுக்கு அவ்வளோ வேலை பார்த்து கொடுத்துட்ருக்கீங்க. இது எல்லாத்தையும் ஜிம்மின் ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோடு நோட் பண்ணிகிட்டு இருக்காரு. பிகாஸ் அவர் கல்யாணம் பண்ணதுக்கான காரணமே அது ஒன்று தான். அவங்க அம்மாவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும், அவருக்கு ஒரு மனைவி வேணும். இது ரெண்டுத்துக்காக மட்டும்தான் அவருக்கு கல்யாணமே பண்ணியிருப்பார். ஸோ அது ரெண்டுமே ஒரு மாதிரி சக்ஸஸ் ஆன மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. தென் அப்படியே அவர் மேலே அப்ஸ்டார்ஸ் போயிடுறாரு. தென் கொஞ்ச நேரம் கழிச்சு யூனிஃபார்மும் கையுமா கீழே இறங்கி வராரு. ஜிம்மன் அம்மா அதை நோட் பண்ணுறாங்க. நீங்கள் ரொம்ப கேஷுவலாக தான் நின்றுட்டு இருக்கீங்க. ஜிம்மன், சொல்லுங்கம்மா அப்படின்னு வாட்ச் வேர் பண்ணிக்கிட்டே கேட்குறாரு. என்னப்பா யூனிஃபார்மோட நிற்கிற? ஆஃபீஸ் போறியா? ஆமாம்மா. என்ன வேலைக்கு போக வேணாமா? அதில் ஜிம்மன்,
இன்னைக்கு லீவ் போட சொல்லியிருந்தேன்ல. என்னம்மா விளாட்றீங்களா? நீங்கள் மேரேஜுக்கு முன்னாடி 2 நாள், மேரேஜ் இந்த 3 நாள் லீவ் போட்டால் போதும் சிம்மன். அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோன்னு தானே சொன்னீங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த மேரேஜுக்கு முன்னாடி 2 நாளே லீவ் வேஸ்ட்டு தாம்மா. அந்த டைமுக்கு ஸ்டேஷன் போயிருந்தா கூட 4 கேஸை முடிச்சிருப்பேன். இன்றைக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. சம்மந்தமே இல்லாமல் இன்றைக்கி எதுக்கு லீவ் போட சொல்கிறீங்க? அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல, அப்புறம் என்ன? இல்லைப்பா, இன்னைக்கு மயன் வீட்டிலேருந்து வராங்களாம். ஏதோ இன்றைக்கும் மறு வீட்டுக்கு அழைக்கிறது ஏதோ சம்திங் சொன்னாங்க. ஸோ அம்மா இன்னும் எத்தனை தான் இருக்கும்? ஏன்னா இவ்வளோ சொல்கிறீங்க. தாலி கட்டினா பத்தாதா? இதெல்லாம் பண்ணாதான் அவன் பொண்டாட்டியா? ஜிம்மன், அதெல்லாம் அவங்களோட நம்பிக்கை. அதை நம்ம கேள்வி கேட்க முடியாது. நீ அதுக்காக இருக்கியோ இல்லையோ, அவங்க வீட்டிலேருந்து எல்லாரும் வராங்கல்ல, அதுக்காகவாவது நீ இருக்கணும்ல. மா, அவர் உங்களை பார்க்குறாரு, நீங்கள் ரொம்ப கேஷுவலாக நின்றுட்டு இருக்கீங்க. என்னடி இதெல்லாம் முன்னாடியே சொல்ல மாட்டியா? இல்லை உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு தான் தெரியாதா நான் என்ன வேலை பார்க்குறேன்னு? காலையிலேருந்து மூச்சே விடாமல் நிற்கிற. எங்க இதை பற்றி எனக்கு சத்தியமாக தெரியாது. அத்தை சொல்லி தான் எனக்கே தெரியும் வீட்டிலேருந்து வராங்கன்னு. என்கிட்ட யாருமே எதுவுமே சொல்லலை. டேய், அவகிட்ட என்ன போகிற? அவங்க அம்மா ஃபோன் பண்ணி என்கிட்ட தான் சொன்னாங்க. காலையில் ஃபோன் பண்ணதுக்கு வயன் தான் எடுக்கலையாம்மா, அதனால் எனக்கு தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அவளுக்கு இதை பற்றி தெரியவே தெரியாது. நீங்கள் பாருங்கம்மா, என்னால் இன்னைக்கு லீவ்லாம் போட முடியாது. நான் வேணும்னா ஒன்று பண்ணுறேன், ஈவினிங் சீக்கிரம் வர ட்ரை பண்ணுறேன். அதுக்கு மேலே என்னால் எதுவுமே பண்ண முடியாது. லீவ்லாம் சான்ஸே கிடையாதும்மா. உன்னை நம்பலாமா ஜிம்மன்? ட்ரை பண்ணுறேம்மா. ஈவினிங் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வர பார்க்குறேன். அவங்கள அதை வரையும் வெயிட் பண்ண சொல்லுங்கள். ஆ சரி, ஓகே. ஒரு 6 மணிக்கு முன்னாடியே வரப்பாரு. மா, 6 மணி முன்னாடிலாம் சான்ஸ் இல்லை. 7, 7:30க்குள்ளே வேணால் வர பார்க்குறேன். அது வரையும் இருப்பாங்களடி? இருப்பாங்கங்க. நான் வெயிட் பண்ண சொல்கிறேன். சரி, நான் வரேம்மா. சரிடா அப்படின்ட்டு அவங்க கிச்சனுக்குள்ளே போயிட்டாங்க. தென் உங்களை பார்த்து நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ரொம்ப லோ வாய்ஸில் சொல்கிறாரு. நீங்கள் ஜஸ்ட் ஹெட் மட்டும் நோட் பண்ணிட்டு உம்முன்னு நிற்கிறீங்க. பிகாஸ் அவர் உங்களை டக்குன்னு கத்திட்டார் இல்லைங்களா, அதனால். ஏய், என்ன பாரு, நீங்கள் ஹெட்டப் பண்ணி ஒரு ஃபேஸை பார்க்குறீங்க. என்ன? ஒன்றும் இல்லை, பார்த்து போய்ட்டு. இதெல்லாம் கேட்டு வாங்கணும் போலையே. நீங்கள் எதுவுமே பேசாமல் நிற்கிறீங்க. அவர் ஒரு சின்ன சிரிப்போட வெளியே போயிடுறாரு. தென் நீங்கள் அவர் ஜீப்பு கேட்டை விட்டு தாண்டுற வரையும் வெளியே நின்று பார்த்துட்டு உள்ள ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோடையே வந்து அகெயின் கிச்சனில் ஒர்க் பார்த்துட்ருக்கீங்க. இப்படியே டைம் பாஸ் ஆக அவங்க அம்மா அண்ட் அப்பா வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க வீட்டுக்கு வந்ததும் உங்களுக்கு தலைக்கால் புரியல. ஏன்னா கரெக்டாக அவங்க வீட்டுக்கு வந்ததை நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் ஆளாக நின்று பார்த்துருப்பீங்க. குடுக்குட்டுன்னு ஓடி போய் உங்கள் அம்மாவையும் தாண்டி உங்கள் அப்பாவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டீங்க. உங்கள் அம்மா வடை போச்சு அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. இது எப்பயும் நடக்கிறது தானே, அவங்களுக்கு தெரியாததா? உங்கள் அம்மா விட உங்கள் அப்பா தான் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸு. அவரை தான் இந்த ஒரு ராத்திரியில் நீங்கள் அவ்வளோ மிஸ் பண்ணியிருப்பீங்க. என்னப்பா விளைச்ச மாதிரி இருக்கீங்க? என்ன உங்கள் பொண்டாட்டி சரியாக சோறு போடலையா? ஒரு ராத்திரியில்? ஏய் ரொம்ப பண்ணாதடி, ரொம்ப ஓவராக போயிட்டுருக்க. ஒரு நைட்டில் எப்படி உங்கள் அப்பா இழைப்பாரு? அவர் இழைக்க வைக்கிறதுக்கு நான் 15 வருஷமாக கஷ்டப்பட்டுட்ருக்கேன். ஒரு நைட்டில் அவர் இழைச்சிட்டாரா? இதெல்லாம் உனக்கே ஓவரா இல்லை? நீ சும்மா இருமா. அம்மா, அப்போ ஏன்ப்பா மூஞ்சிலாம் இப்படி வாடி போயிருக்கு? என்னப்பாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ இல்லாத ஏக்கம்தான், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணத்தை பிடிச்சிட்டு கிள்ளிட்டு இருக்கீங்க. சபா, பாசமலை தோத்துருண்டா சாமி, முடியல அவங்க கூடலாம் அப்படின்னா அவங்க பேசிக்கிட்டே உங்கள் அத்தைக்கிட்ட போயிட்டு வாங்கிட்டு வந்த பொருளெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. எதுக்குங்க இதெல்லாம் நாங்கள் வாங்கிட்டு வரணும், அதுக்காக தான். இப்படியே கொஞ்சம் டைம் போயிட்டுருக்கு. நீங்கள் உங்கள் அப்பா அம்மா கூட பேசி சிரித்து அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னன்னு தெரியல, உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக பல்லு தான். அண்ணன் வரலையா? அவனை பற்றி உனக்கு தெரியாதாடி? 2 நாள் பேங்க்குக்கு லீவ் போட்டதே ஏதோ பேங்க் ட்ரிப்பில் போன மாதிரி அவ்வளோ பண்ணான்.
அதான் இன்னைக்கு வேலைக்கு போயிருக்கான். மேனேஜர் வேற இல்லை, எவ்வளோ நாள் தான் லீவ் போட முடியும். நானும் ஓகே சொல்லிட்டேன். ஈவினிங் வந்துடுவேன்னு சொல்லிட்டான். நீங்கள் அப்படியே மனசுக்குள்ள மாமனும் மச்சனும் ஒரே மாதிரியா இருக்கானுங்க. தங்கச்சி மேலேயும் பாசம் இல்லை, மேலேயும் பாசம் இல்லை, வேலை தான் முக்கியம் போல அப்படின்ட்டு முனைச்சிக்கிட்டே உட்காந்துருக்கீங்க. அப்படியே கொஞ்ச நேரத்தில் ஒரு ஈவினிங் டைம் வருது. ஒரு 5:30 அந்த மாதிரி டைம் இருக்கும். ஸோ உங்கள் கையில் உங்கள் அம்மா வந்து ஒரு டார்க் ப்ளூ கலரில் saree கொடுத்துட்டு, இதை போய் கட்டிட்டு வாப்போ. எதுக்கும்மா இது இப்போ போய் போடுவேன்? இல்லடி, ஒரு சின்ன ரிச்சுவல் மட்டும் இருக்குது, அதுக்காக தான், போய் கட்டிட்டு வாப்போ. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த புடவை தூக்கிக்கிட்டு வேக வேகமாக ரூமுக்கு போகிறீங்க. ரூமுக்கு போனதும் நீங்கள் புடவை மாற்றுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அந்த சேம் டைமில் ஜிம்மின் உள்ளே வராரு. அவர் கண்ணில் அவ்வளோ ஒரு கோபம், கையை முறுக்கிட்டு நடந்து வராரு. ஜிம்மனோட அப்பாவுக்கு பார்த்ததுமே ஜிம்மன் கோவமாக இருக்காருன்றது தெரிஞ்சிருச்சு. பட் ஏன் கோவமாக இருக்காரு, எதுக்கு கோவமாக இருக்காரு, ஸ்டேஷன்லேருந்து ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி அவர் மனசுக்குள்ளேயே நிறையா விஷயம் நினச்சிக்கிறாரு. பட் வெளியே கேட்கல. ஏன்னா ஜிம்மின் கோவமாக இருக்கும்போது என்ன ஏதுன்னு கேட்டால் தான் ரொம்ப கோவப்பட்டு அந்த இடத்துல ஒரு மாதிரி நியூசன்ஸ் க்ரியேட் ஆகிடும். அப்பா அம்மா வேற வந்திருக்காங்க. ஸோ அதனால் அவர் எதுவுமே கேட்காம அமைதியாகவே உட்காந்துருக்காரு. ஜிம்மினோட அம்மா ஜிம்மினை பார்த்ததும் ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட கிட்டக்கு வந்து, என்ன ஜிம்மின், சீக்கிரம் வருவேன்னு சொன்னால் அதுக்கு நீ இவ்வளோ சீக்கிரம் வந்துட்ட? சரி போயிட்டு இந்த ட்ரெஸ்ஸை மட்டும் மாட்டிட்டு வந்துடுறியா? செட் ஆஃப் ட்ரெஸ் எடுத்து கையில் வச்சிட்ருக்காங்க. வயனுங்க, என்னடா வந்ததும் பொண்டாட்டியே கேட்டுட்டு இருக்க? நான் சொன்னதுக்கு எதுவும் ரிப்ளை பண்ண மாட்டேற? வயன் எங்கன்னு கேட்டேன். ஜிம்மின் அம்மா ஃபேஸு மெதுவாக மாறுது. என்ன ஜிம்மின், என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க? வயன் எங்கே இருக்கான்னு கேட்டேன். கிச்சனில் இருக்காளா இல்லை ரூமில் இருக்காளா? ரூமில் தாண்டா இருக்கா, என்ன ஆச்சு? அவங்க ரூமில் இருக்காங்கன்னு சொன்ன அடுத்த செகண்ட் அவர் அப்ஸ்டார்ஸ் வராரு. ஜிம்மின் அம்மா பின்னாடியே வராங்க. பட் உங்கள் மம்மி ஹேண்டை பிடிச்சி வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் அப்படியே ஜிம்மின் அம்மா ஜிம்மினையே பார்த்துட்டு நிற்கிறாங்க. இவர் வந்த வேகத்துக்கு ஃபோர்ஸ்டாக டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணுறாரு. அந்த க்ளோஸ் பண்ண சவுண்டில் நீங்கள் அப்படியே saree கீழே போட்டுட்டு வெறும் இன்ஸ்கர்ட் அண்ட் ப்ளவுஸோடு நிற்கிறீங்க. மெதுவாக ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. முன்னாடி ஜிம்மின் நிற்கிறாரு. நீங்களா? பயந்தே போயிட்டேன். எதுக்கு இவ்வளோ ஹாஷாக டோரை க்ளோஸ் பண்ணீங்க? என்னாச்சு? நைட் எனக்கு ஃபோன் வந்துதா? என்ன கேட்குறீங்க, புரியலையே. நேற்று ராத்திரி எனக்கு ஃபோன் வந்துச்சான்னு கேட்டேன். ஆமாம், வந்த ஃபோன் காலை என்ன பண்ண? அது வந்து அட்டன் பண்ணியிருக்க. அதை சொல்லுடி, வாயை திறந்து. ஆமாங்க, அட்டன் பண்ணி என்ன பேசினேன்? நிஜமா நான் எதுவும் பேசலை, எதுவும் தப்பாலாம் பேசியிருக்க மாட்டேனே. என்னாச்சு, ஏன் இவ்வளோ கோவமாக இருக்கீங்க? ஒரு ஃபோன் கால், அதுவும் ஒரு எமர்ஜென்சி ஃபோன் கால் வந்திருக்கு. அதை எடுத்துட்டு என்கிட்ட சொல்லாமல் இருந்திருக்க பாரு. என்கிட்ட சொல்லாமல் இருந்தது கூட பரவாயில்லடி. நான் ஒன்று பேசிட்டு வச்சிருக்க பாரு, அங்கே தெரியுது உன்னோட இன்னொரு மூஞ்சு. கொஞ்ச நேரத்தில் நீ மற்ற பொண்ணுங்க மாதிரி இல்லைன்னு நினச்சேன். ஆனால் ஒரு ராத்திரியில் நீயும் மற்றவங்க மாதிரி தான்ட்டு தெரிய வச்சுட்டல்ல. வர கோவத்துக்கு அப்படியே உனக்கு குவித்து ஒன்று நான் போல இருக்கு. நான் முடியாதே. உனக்கு என்னடி, உனக்கு என்ன? நைட்டு வரமாட்டாருன்னு சொல்லி வச்சிருக்க. அப்படி சொல்லு. நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்க, ரொம்ப டயர்டாக இருந்தீங்க. அது மயிராக இருங்க. என் வேலையே அதாண்டி. என் வேலை வந்துச்சுன்னா என் தூக்கம், என் டேஷ் இதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ சொன்ன வேகத்துக்கு நான் கிளம்பி போயிடுவேன். எவ்வளோ இம்பார்ட்டண்டான கேஸ் தெரியுமா? எத்தனை மோசமாக அவனை பிடிக்கணும்னு நான் அலைஞ்சிட்ருக்கேன் தெரியுமா?
உனக்கு என்னடி தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? தான் இப்படி பண்ணி வச்சுருக்கேன். நைட் எல்லாத்தையும் முடிச்சுட்டு தாண்டி படுத்தேன். அதுக்கப்புறம் உனக்கு என்ன சொல்லிடுங்க. போதும், இப்படிலாம் பேசாதீங்க. என்ன இப்படிலாம் பேசாதீங்க, என்ன இப்படிலாம் பேசாதீங்க. வேற எப்படி பேச சொல்கிறேன்? அதுக்கு தானே, அதுக்கு தானே அப்படி சொல்லிட்டு ஃபோனை வச்சுருக்க. இல்லைங்க, நீங்கள் ரொம்ப தப்பாக பேசுகிறீங்க. நான் அந்த எண்ணத்தில் ஒரு மயிறு விளக்கமும் எனக்கு தேவையில்லை. எனக்கு புரிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே என்னோடய ஃபோன் கால் அட்டன் பண்ணுறதா இருக்கட்டும், என் ஃபோனை தொடுறதா இருக்கட்டும், என்கிட்ட பெர்மிஷன் இல்லாமல் நீ தொடவே கூடாது. வாட் இட்? அதுக்கும் மேலே இன்னொரு படி மேலே போய் ஒரு லிமிட்டை க்ராஸ் பண்ணி என் வேலையில் தலையிடணும்னு நினச்சேன், நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என் வேலையில் இன்டர்ஃபியர் ஆகிற யாராக இருந்தாலும் எனக்கு பிடிக்காது. ஃபேமிலி மெம்பர்ஸாக இருந்தாலும் நான் அவங்கள யாருன்னு கூட பார்க்க மாட்டேன். நீயும் அந்த லெவலில் தான் இருக்க. ஸோ உன் லிமிட் என்னன்னு தெரிஞ்சுட்டு நீ இருக்கிறதா இருந்தால் இரு, புரிஞ்சுதா? அப்படின்னு பேசிட்டு அவர் வேகமாக கதவை சாத்திட்டு வெளியே போயிட்டாரு. அவர் போன அடுத்த செகண்ட் உங்கள் கண்ணுலேருந்து தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கு. தேம்பி 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 அப்படி அழுகுறீங்க. நீங்கள் அழுதுகிட்டே இருக்கிற டைமில் உங்கள் அம்மா ஜியோன் வந்துட்டான் அப்படின்னு சொல்கிறதுக்காக மேலே வராங்க. பட் நீங்கள் அழுகிற சவுண்டு உங்களுக்கு நல்லாவே வெளியே இருந்து கேட்குது. ஸோ அவங்க டோர் மட்டும் நாக் பண்ணுறாங்க. நீங்கள் வேக வேகமாக சாரீ எடுத்து வேர் பண்ணிவிட்டு தலையில் ஒரு கிளிப் மட்டும் போட்டுட்டு கண்ணெல்லாம் கொத்த உடச்சிட்டு சின்னதாக ஒரு பொட்டு மட்டும் வச்சுட்டு டக்குன்னு டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. சொல்லுமா, என்னாச்சு? ஒன்றும் இல்லை, உனக்கு புடவை கட்டுறதுக்கு என்ன இவ்வளோ நேரம்மா? உன் அண்ணன் வந்திருக்கான், அதான் கூப்பிட்றதுக்கு வந்தேன். என்ன அண்ணன் வந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக கீழே இறங்கி வரீங்க. அங்கே ஜோன் ஜிம்மினோட அப்பா அம்மா எல்லாருக்கூட்டையும் பேசிகிட்டு இருப்பார். உங்களை பார்த்ததும் ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட எழிஞ்சு நிற்கிறாரு. செம்ம வேகமாக ஓடி போய் அவரை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டீங்க. ஹக் பண்ண அடுத்த செகண்ட் அவர் நெஞ்சில் அவங்க ஃபேஸை வச்சுட்டு செம்மையாக அழுகுறீங்க. அவ்வளோ அழுக வருது உங்களுக்கு. மிஸ் பண்ணதுனால இல்லை, கொஞ்சம் மிஸ் பண்ணதுனால. தென் ஜிம்மன் இந்த மாதிரி பண்ணிட்டு போனது, இந்த மாதிரி பேசிட்டு போனதில் உங்களுக்கு அவ்வளோ வருத்தம். அதெல்லாம் உங்கள் அண்ணன் ஹக்கில் தான் காட்டிகிட்ருக்கீங்க. ஸோ எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும், உங்கள் லைஃப்பில் என்ன விஷயம் நடந்தாலும் உங்கள் அண்ணன்கிட்ட போயிட்டு ஹக் பண்ணிவிட்டு அழுதுட்டிங்கன்னா அந்த பிரச்சனையை அப்படியே உங்களுக்கு அப்படியே ரிலீஃப் ஆன மாதிரி இருக்கும். உங்கள் அண்ணன் தான் உங்களுக்கு ஒரு பெரிய கம்ஃபர்ட் பிளேஸே. ஸோ நீங்கள் செம்மையாக அழுதுட்ருக்கீங்க. ஏய் மூச்சு விட்றி, எதுக்கு இப்போ இப்படி அழுதுட்ருக்க? நீ என்ன நடந்து போச்சுடா? என்னாச்சு உனக்கு? தங்கம் பேசாத, இதுதான் வர டைம் உனக்கு. நான் உனக்கு ஞாபகமே இல்லைல்ல? எந்த டைமுக்கு வர சொன்னா? எப்போ வர நீனு? அப்படின்னு செஸ்டில் அடிச்சுக்கிட்டே நீங்கள் ஹக் பண்ணிட்டு இருக்கீங்க. வேலை இருந்துச்சுடி, அதான் வந்துட்டேன்ல. எதுக்கு இப்போ நீ இப்படி அழுகுற? சரி அழுகையை நிறுத்து, அதான் நான் வந்துட்டேன்ல. அழுக வருது, அழுகிறேன். நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கியா? நான் அழுது முடிச்சுக்கிறேன். நீ இப்படி அழுகிறத உன் வீட்டுக்காரர் வந்து பார்த்தாருன்னு வையே, எங்களை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாரு. என் பொண்டாட்டியவே அழுக வைக்கிறியான்னு. எதுக்குமா இப்போ இப்படி அழுதுட்ருக்க? கொஞ்சம் மூச்சு விடுது, தேம்பெல்லாம் செய்கிறப்பாரு. உங்கள் அப்பா இப்படி சொன்ன அடுத்த செகண்ட் நான் அழுகிறதுக்கு அவரெல்லாம் ஒன்றும் உங்களை ஜெயிலெல்லாம் போட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணனை டைட்டாக ஹக் பண்ணிட்டீங்க. எல்லாரும் இதை கேட்டுட்டு சிரிக்கிறாங்களே தவிர ஜியோன் மட்டும் உங்களையே பார்த்துட்ருக்காரு. பிகாஸ் அவருக்கு இது நீங்கள் சொன்ன டோன் அவருக்கு கொஞ்சம் சஸ்பீஷியஸாக இருக்குது. உங்கள் ஹெட்டை ரப் பண்ணிக்கிட்டே உங்கள் சின்ன தூக்கி அவரை பார்க்க வைக்கிறாரு. நீங்களும் அவரை பார்க்குறீங்க. ஏதாவது பிரச்சனையாடி? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. அவ்வளோதான்டா, இதோட இந்த எபிசோட் முடியுது. See you in another episode. Ta-ta, bye-bye.